ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோ. இன்றைக்கி சாய் பிரியா ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ஸ்கர்ட் வீட்டில் எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா சாரீ மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சாரியை கிட்ட ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு, அதை தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறது சாம்பிள் சாரீ, ஆனால் நான் ஸ்டிச் பண்ணது வேறு சாரீ. ஸோ இந்த சாரியை ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்க ஸ்கர்ட்டை எடுத்துகிட்டு மேலே வச்சுட்டு மேலே அதாவது சுற்றளவு எடுத்துக்கோங்க. லென்த்து வந்து அப்படியே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஸோ இதுதான் ஸ்கர்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. நான் ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணிட்டேன், அதனால் ஒரு சின்ன துணியில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கர்ட்டோட மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து 1/4 இன்ச்சு கேப்புக்கு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், அதாவது ஓரம் அடித்து எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சு தான் வைக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பட்டையாக வேணும்னா நீங்கள் பட்டையாக கூட வச்சுக்கலாம். இதுக்குள்ளே நம்ம வந்து ரோப் கொடுத்துக்கலாம், இல்லை எலாஸ்டிக் கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் இதை வந்து நம்ம மடித்து தைக்கிறோம். இந்த ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட வெயிட்டாக ரொம்ப சாரீஸ், நிறைய சாரீஸ் வச்சுருப்போம். அந்த சாரீஸ்க்கு இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் குழந்தைங்களுக்கும் நம்ம வந்து ஸ்கர்ட் தைக்கலாம். ஸோ சைடில் வந்து அடித்து எடுத்துட்டேன் நான். ஸோ எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எலாஸ்டிக்கும் போட்டுக்கலாம். இதை பாருங்கள், இது வந்து உள்புறமாக வச்சு தைச்சிருக்கேன், இது வெளிப்புறம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைடை வந்து ஜாயின் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ சிம்பிளான ஒரு ஸ்கர்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. சைடை வந்து ஜாயின் பண்ணிட்டோன்னா சிம்பிளாக ரெடி ஆகிடும். ஸோ நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே பின்னை யூஸ் பண்ணி நாட்டும் போட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி எலாஸ்டிக்கும் நீங்கள் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ சைடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் லைன் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கர்ட் வந்து ரெடி ஆகிடும். இது எதுவுமே கிடையாது, ஃப்ரில்லெல்லாம் கிடையாது, சிம்பிள் ஸ்கர்ட்டு தான். நான் ஆல்ரெடி அந்த ஸ்கர்ட்டை வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன், என்னால் வீடியோ எடுக்க முடியல அப்போது. ஸோ இதுதான் அந்த ஸ்கர்ட்டு. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. நான் எலாஸ்டிக் போட்டிருக்கேன். எலாஸ்டிக் போட்டதால் ஃப்ரில் வச்ச மாதிரியே என்னோடய ஸ்கர்ட் இருக்குது. ஸோ இந்த சாரீ நான் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன், அதாவது ரொம்ப திக்காக இருக்கும், என்னால் கட்டவே முடியல. ஸோ அதை வந்து நான் ஸ்கர்ட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஸ்கர்ட், அதாவது சாரீஸ் இருக்குன்னா அதை இந்த மாதிரி ஸ்கர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக வந்து ரெடி பண்ணியாச்சு. நான் ஜாயின் பண்ணது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்கர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாபாவோட அருளால் அழகான ஒரு ஸ்கர்ட் வந்து எப்படி வீட்டிலையே மேக் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி டைலரிங் வீடியோஸும் நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.